100 நாள் தான் ஆச்சு. நாங்கள் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கோம், செய்ய போகிறோம். நீங்கள் அண்ணன் வந்து பேசினார், இதையெல்லாம் செயல்படுத்தணும்னு. அவரை எங்களுடைய அறிக்கையை வந்து படித்ததுக்கு நான் ரொம்ப அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே என்னென்ன சொல்லுங்கண்ணா, இல்லை எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சுருவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு இருக்க வேணாம். இப்போ சிலிண்டரு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாது, நீங்கள் கொடுத்தோம், இதுமாரி எல்லாமே பண்ணிவிடுவோம். அதனால் அவர் வந்து அது அப்படியே லிஸ்ட்டு படித்தார்ல, இது இதுன்னு மீண்டும் மீண்டும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாகவோ எங்கள் அரசு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு, முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நினைவுபடுத்திட்டே இருக்கிறது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. நினைவுபடுத்துகிறோம், அன்னைக்கு செஞ்சால் சந்தோஷம். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒன்றே ஒன்றுண்ணே, எங்கள் தலைவர் தளபதியை மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்றது ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் கண்டிப்பாக அந்த அவர் சொன்ன திட்டங்கள் எதெல்லாம் அறிவிச்சோமோ அதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் அறிவிப்பார். 2016 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்னார். தேர்தலில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு வரலை. அப்போ அவங்க பொண்ணு ரொம்பவே 2-3 நாளாக சாப்பிடாம கஷ்டப்பட்டு, என்னப்பா இப்படி நம்ம மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு. அதே 2026 அவரை திருப்பி தேர்தலில் நின்னார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டார். ஹைதராபாத்துக்கு போய் அந்த பொண்ணு தேர்தலுக்கு முன்னால் வந்துருமா எனக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு சொன்னார். வந்துடுறோம்ப்பான்னு சொல்லிச்சு. அன்னைக்கு போலிங் அன்னைக்கு ஒரு 9 மணிக்கு இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அவையில் இருக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் என்னம்மா ஒரு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போனவுடனே, ஏம்மா எத்தனை மணிக்குமா போய் காலைல ஓட்டு போட்டேன்? காலையில் 7 மணிக்கே போட்டேன்ப்பா, என் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்ப்பான்னு. அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அம்மா என்ன திருப்பி சொல்லுன்னாராம். சொல்லும் போது, அப்பா உனக்கு நான் ஓட்டு போடல, நீ எப்படியாவது ஜெயிச்சிருவ, ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கோச்சிக்காதப்பா நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்பதை இங்கே உங்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.